இந்த சங்கீதம் 77 ஆசாபின் சங்கீதம். ஆசாப் தான் பாடினாரு. குறிப்பா இதே மாதிரி இன்னும் சில பாடல்கள் அவர் பாடியிருக்கிறாரு. குறிப்பா இந்த சங்கீதத்துல முதல் பகுதியில் 1-9 வரை அவருடைய வருத்தங்களையும் சோர்வுகளையும் அங்கே பதிவு செய்கிறார். 1 நான் சத்தமா ஜெபம் பண்ணேன், என் ஜெபத்தை பதில் கிடைக்கல, தேவன் ஜெபத்தை கேட்டாரு. அதோட அவர் முடிக்காம தொடர்றாரு. 2 ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடி இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டது. நான் என் கையை விரித்து ஜெபம் பண்ணேன், ஆனா பதில் எவ்வளவு தாமதமா வந்துங்கிறத அவர் சொல்லல. ஆனா எனக்கு சோர்வு தான் மெஞ்சி நின்று சொல்ல 1-9 வரை அவருடைய வருத்தங்களை ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருகிறாரு. 3வது சொல்லும்போது நான் தேவனிடத்தில் அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிட்டு எனக்கு ஆறுதலே கிடைக்கல. நான் தேவனிடத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு இரவு பகலும் எனக்கு பதிலே கிடைக்கல, சோர்வுக்கு மிச்சமா இருக்குது, என்ன செய்யலைன்னு சொல்லி தான் தொடங்குறாரு. ஆனா ஜெபத்தை கேட்டாருன்னு சொன்னாலும் ஒரே பக்கத்தில் நான் ஜெபம் பண்ணி ஜெபத்தை கேட்டார், எனக்கு விடுதலை கிடைச்சுன்னு சொல்லல. அவர் வரிசை நான் கையை உயர்த்தினேன், எனக்கு ஆறுதல் இல்லை, நான் அலறினேன், என் ஆவி தொய்ந்து போயிட்டு வருஷப்படுத்திட்டே வர்றாரு. ஏன்னா தாவீது ஆசாப் உணர்ச்சிப்பட்டு எதை பேசிட்டான்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அவர் ஒரு பழகுனர் அல்ல, அதாவது அப்ரண்டிஸ்ன்னு சொல்லல, பழகுனர் அல்ல, அவர் கற்று தேர்ந்த ஒரு கை தேர்ந்த நிபுணர். இசையிலும் சரி வேதத்திலும் சரி முறைப்படி கற்று தேர்ந்தவர். தாவீது அந்த நாட்களில் பாடல் குழுவில் 3 தலைவர்கள் வைத்திருந்தார், ஏமான், எதுத்தோன், ஆசாப். இந்த 3 தான் 3 இசைக்கு தலைவர்கள், அல்லது தேவாலயத்தில் பாடும்படியே ஒரு பெருங்கூட்ட மக்கள்ல இந்த 3 தலைவர்கள் ஒரு ஆள் தான் இந்த ஆசாப். இவரை முறைப்படி கற்றவர். அவருக்கு இசை மட்டும் இல்லை, வேதமும் முறைப்படி தெரியும். பழைய ஏற்பட்ட மோசடி பிரமாணங்கள் எல்லாமே முறைப்படி அவர் கற்று தேர்ந்தவர். அவரை பண்டிதர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வேதத்தை கற்று தேர்ந்தவர். ஆனால் அவருக்கும் நம்மை போல சோர்வு இருந்தது. அந்த வேதத்தை நிறைய கற்று தேர்ந்ததுனால அவர் எந்த விஷயத்திலும் அவருக்கு எதிர்மறையான எந்த கருத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நிறைய எதிர்மறையான கருத்துகள் இருந்தது. 4 நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். அதாவது எனக்கு தூக்கமே வரல, என் கண்ணை மூட முடியலை, அப்படித்தான் அந்த நெருக்கடி இருக்குது. தேவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் தேவன் என் கண்ணை பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு தோணுதுங்கன்னு சொல்ற அளவுக்கு அவருடைய உணவுல சோர்வு இருக்கிறது, சரீரமும் சோர்வாக தான் இருக்குது. இன்னும் 5 அவர் சொல்றாரு, பூர்வ காலத்து நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். அதை நான் பழைய காலத்தில் நான் சிந்தித்து பார்க்கிறேன், தேவன் அப்படிலாம் வழி நடத்தினான்னு கேள்விப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய சோர்வுல வித்தியாசம் இல்லை, எனக்கு சோர்வு இருக்கிறது. என் துக்கங்கள்னால நான் என்னெல்லாம் எனக்கு தோணுதுன்னா 6 சொல்றாரு, ராக்காலத்திலே என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாதித்துக் கொள்கிறேன், என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. 7 ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாரோ. அது ஆசாப்புடைய நாட்களில் தாவீது ராஜாவாக இருக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் பெருங்கூட்ட மக்கள் யுத்தத்துக்கு பழக்கப்படுத்தப்பட்டவர்கள் உண்டு, சேனாதிபதிகள் இருக்கிறாங்க. யுத்தங்கள் எந்த யுத்தம் இருந்தாலும் சரிதான், அந்த யுத்தத்தை மேற்கொள்றதுக்கு தாவீதோட படை பழக்கப்பட்ட படையாக இருந்தது. இவ்வளோ பலம் இருந்தாலும் ஆசாப்புக்கு தனிப்பட்ட முறையில் சோர்வு இருக்கத்தான் செய்கிறது. அவர் வரிசைப்படுத்துகிற ஓனர் அது நித்திய காலமாக, அதாவது நீண்ட காலமாக என் ஜெபத்துக்கு பதில் இல்லைங்கிறதா அவருடைய பாடல். இன்னும் 8 அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டு, ஆண்டவரே உம்மிடத்துல எங்களுக்கு கிருபையே கிடைக்காதா, நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என் கையை விரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு பதிலே வரலன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட நினைவுகள் நமக்கு இருக்கலாம். அதாவது நான் ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு எதிர்மறையான எண்ணங்களே வரக்கூடாது என்று நாம் நினைக்க முடியாது. நமக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அதை 10 அவர் ரொம்ப அழகா சொல்லாடலை பயன்படுத்துகிறாரு. அப்பொழுது நான், இது என் பலவீனம். நம்ம ஊர்ல பலவீனத்துக்கும் பாவத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சிருக்கிறோம். நான் என்னெல்லாம் தப்பு பண்றேனோ அது பலவீனம், ஆனா என் முன்ன இருக்கிறவங்க அதே தப்பு பண்ணா அதுக்கு பேர் பாவம். ரொம்ப அருமையான விளக்கம் வச்சிருக்கிறோம். இதுதான் ஆசைப்பட புரிதலாக இருந்திருக்கணும். எனக்கு
நான் ஜெபம் பண்ணுறேன், கையை விரிக்கிறேன், என் ஆத்மா தொய்ந்து போயிட்டு எனக்கு தூக்கம் வரல, என் உணர்வுகள் சோர்வாக இருக்கிறது, என் சரீரம் சோர்வாக இருக்கிறது, துக்கத்தின் மிகுதியினால எனக்கு எப்படி வார்த்தையில பயன்படுத்தணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதை அவர் முடிக்கும் போது என்ன சொல்றாங்க, இது என் பலவீனம். அதாவது இதை மொத்தமா இந்த எதிர்மறையான எண்ணங்களை வரிசைப்படுதுன்னா அது அவ்வளோத்தையும் சேர்த்து ஒரு பேர் வைக்கிறதா இருந்தா இது பலவீனம். அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பு தான் ஒன்று இருக்கணும், அது பலம். அப்ப எது பலன்னு சொன்னா அவர் 11 வரிசைப்படுத்துறாரு. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அதாவது தேவனுடைய செயல்களை நினைத்து பார்க்கிறது தான் நம்முடைய பலம். அல்ல நான் எனக்கு இப்படிலாம் இருக்குன்னு நான் என்னுடைய விஷயங்களை, அதாவது என்னோட தனிப்பட்ட அனுபவங்களை நான் பற்றி யோசிக்கிறதா இருந்தா அது என் பலவீனமாக தான் மாறும். நம்ம எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்குது. இந்த உலகத்துல உழைச்சி சாப்பிடணுங்கிறது ஒரு மரபு அல்லது வேதம் சொல்லுகிற உண்மை. நம்ம எல்லாரும் உழைக்கணும், நம்ம பிள்ளைகளும் உழைக்கணும். ஆனா உழைக்காத நாட்களையும் தேவன் நம்மளை வழிநடத்தியிருப்பாரு. நம்ம எல்லா நாட்களையும் உழைத்து மட்டுமே முன்னுக்கு வரல, நம்ம உழைக்காத நாட்கள்லையும் தேவன் நம்மளை வழிநடத்தியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு தான் தெரியும். குறிப்பா 31ஆம் தேதி நம்ம தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் புது வருஷ ஆராதனை நடத்தினோம். அதில் நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. கடந்த காலத்தில் தேவன் நமக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாரு. அதில் நமக்கு ஒரு பெரிய அனுபவம் இருக்கும், கசப்பான அனுபவம் இருக்கலாம், இல்லை சந்தோஷமான நினைவுகள் இருக்கலாம். நம்முடைய அனுபவத்தை ஆதாரமாக வைத்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைக்க நாம் நினைத்தோமானா அது நம்முடைய பலவீனமாகத்தான் மாறும், நம்முடைய வீழ்ச்சியாக தான் மாறும். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரிதான். நம்முடைய பலம் எது என்றால் நம்முடைய ஆண்டவர் அல்லது நம்முடைய மீட்டு கொண்டவர், நம்மளை ரட்சித்தவர். குறிப்பா ஆசாப் 20 வருஷத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே ஆரோன் என்பது கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தை போல வழிநடத்தினார். 14 ஜனங்கள் உண்மை கண்டது அல்லது ஜனங்கள் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்பட்டது. மோசே ஆரோன் மூலமாக செங்கடலை தேவன் கடந்து மக்களை வழி நடத்தி வந்தார். செங்கடலோட நடந்து வரும்போது நம்மளை மாதிரி எல்லாருமே வந்திருப்பாங்க. நிறைய சின்ன பிள்ளைகள் அவங்க அம்மா அப்பா கையை பிடிச்சி நடந்திருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்பாட்டே இல்லை அம்மாட்டே கேட்டிருந்தா, கடலுக்குள்ள நம்ம எப்படி நடக்கிறோம், இது எப்படி நடந்துன்னு கேட்டால் அவங்களுக்கு இந்த பதிலே இருந்திருக்காரு. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, மோசே கம்பெனி இட்டினாரு, கடல் திறந்துருச்சு, அவ்வளோதான், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை அப்போ கம்பெனிட்டா கடல் திறக்குமா, அப்போ நானும் கம்பெனி இட்டுட்டான்னு கேட்டால் அப்போ திரும்ப தான் சொல்லியிருப்பாங்க, இல்லை ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, நீ கோலை நீட்டு கடல் திறக்கும், நீங்கள்லாம் பயணம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாரு. இவ்வளோதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தரை இயேசு பார்த்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். நாம் நமது பாவங்களுக்காக அவர் விருதுகிறார் அல்ல வேத வாழ்க்கை இப்படி விருதுகிறார். இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவ்வளோ இருக்குமே மீட்பு கிடைச்சிருக்கிறது. நாம் அந்த மீட்பை அனுபவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இப்படி கொண்டாடுகிற நமக்கு தான் ஒரு பக்கம் நம்முடைய அனுபவம் அல்லது நம்முடைய கசப்பான அனுபவங்களும் எதிர்மறையான எண்ணங்களாக நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதுக்கு நேர இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் அல்லது சாட்சி ஆகமங்கள், இதுதான் நம்முடைய பலம். எப்பொழுது நம்முடைய பலத்தை நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறோமோ, இந்த ஆசாபை போல அவர் 13 சொல்றார், தேவனை உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது, நம்முடைய தேவனை போல பெரியவர் யார். இந்த செங்கடல் நடந்த கதைகள் எல்லாம் அவங்க அம்மா அப்பா ஒவ்வொரு பஸ்கா பண்டிகைக்கும் அவங்க பேசியிருப்பாங்க, தேவாலயத்தில் பேசப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னால் அநேக பாடல் அவர் கேட்டிருப்பாரு, தாவீதோட பாடல்ல இவைகளெல்லாம் இடம்பெற்றிருக்கும். இவ்வளவு விஷயங்கள் கேட்டிருந்தா கூட அவருக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தது. நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குமானால் அது சாதாரண விஷயம்தான். ஆனா அதற்கு மாற்றாக இன்னொரு விஷயத்தை வேதம் வைத்திருக்கிறது. நியாயப்பிரமாணம், சாட்சி ஆகமங்கள் பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணம் இருக்கிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். இந்த உணர்வோட நமக்கு வேதம் என்ன சொல்கிறது, இந்த வேதத்தை நாம் திரும்ப திரும்ப சிந்திப்பதன் மூலமாக இந்த ஆசாபை போல இந்த எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி வைத்துட்டு நாம் நம்முடைய விசுவாச பிரமாணங்கிறதுனால நம்முடைய பலத்தினால் நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப முடியும். குறிப்பா இந்த சங்கீதம் 77 முதல் பகுதி பின்பகுதி 2 பக்கத்திலையும் என் பலவீன ஒரு கூட்டத்தை அவர் சொல்லுகிறாரு. நான் ஜெபம் பண்ண எனக்கு பகல் கிடைக்கல, எனக்கு தூக்கம் வரலன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த சங்கீதம் அவர் முடிக்கும் போது, மோசே ஆரம்பம் மூலம் இஸ்ரேல் மக்களை வெளிநடத்துறீங்க, இன்னும் 15 வருஷத்துல சொல்லும் போது, யாக்கோபு யோசேப்பு என்னோட புத்திரரை நீங்க என்ன செய்றீங்க, உம்முடைய புயத்தினால மீட்டு கொண்டீங்க. அப்போ தேவனால் இது நடந்தது. இது இஸ்ரேல் மக்களோட பலம் அல்ல,
அதை எகிப்தில் நம்ம விடுதலை பெற்று வந்தது இஸ்ரேல் மக்களுடைய பலம் அல்ல, மோசையோட பலம் அல்ல, அது தேவனுடைய பலம். அப்ப நாம் எவைகளை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அல்லது எவைகளை சார்ந்திருக்க வேண்டும் என்கிற அறிவு நமக்கு இருந்தால் இந்த ஆசாப்பை போல நாமும் சரியான விடுதலை அனுபவிக்க முடியும். இந்த ஆசாப்பை போல நாம் தேவனை சார்ந்து அல்லது தேவனை பிரமாணத்தை சார்ந்து வாழ முடியும். நம்ம இந்த சங்கீதம் 77 இதான் படிக்கிறோம். அதை ஒரு பகுதி எதிர்மறையான எண்ணம் என்ன ஒண்ணு தேவனுடைய போதனைகள் அல்லது ஒரு பக்கம் பலவீனம், இன்னொரு பக்கம் பலம். அப்ப நம்முடைய பலம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆசாப்பை போல மோசே ஆரோனை கொண்டு இஸ்ரேல் மக்களை வழியிருக்கிறார். அதற்கான பல விஷயங்கள் நம்ம பல ஏற்பாடு நெடுக நம்ம வாசிக்க முடியும். குறிப்பாக சாட்சியாகவும் அல்லது மோசடி நியாயப்பிரமாணம், தேவத நியாய, இதே போல புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்ட போதனைகளை நம்ம நினைத்து பார்த்து தேவனை ஆராதிக்க போறோம்.